வர்ற வெள்ளிக்கிழமை என் மகளுக்கு கல்யாணம். எஸ்பி இருந்து நடத்தி வைக்க வேண்டியது அவர் இல்லைங்கிறதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. இத உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு நீங்க தான் நடத்தி வைக்கணும். நான் எப்படிங்க? இதுல என்னமா இருக்கு? இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் உங்க மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அப்போ விமலையும் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. நாங்க வர்றோங்க. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இந்த பக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க. நேர ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வரேன். வாங்க 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 வாங்க. எங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்போனா? இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். போங்க. குடிப்பைகளுக்கு தான் கண்ணு தெரியாது, நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சார் குழந்தைக்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? குண்டு வேண்டாம். ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் என்ன? என்னப்பா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு தெரியும்? அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ காட்டுறேன் மம்மி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா, அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடல் வச்சுட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கவிதை வேணுங்க. தேனாம்பட்டியில குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல, நீங்க போகலாம். அடுத்தது எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு வந்து நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு நீ என் குரல் அந்த கொலகாரன் குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா இவரா? இல்ல, நீங்க இருக்கணுப்பா. வரேன். உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகண்டி கரகதமா நாயுடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்க தம்பி. மறுபடியும் உங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்றேன். நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கடிச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகண்டி கரகதமா நாயுடுகாரு. போயா. நெக்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அப்பா
மஞ்சு? ஏன்பா லைட் அணைஞ்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு இல்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் கொலைகாரன். அவன் கொலைகாரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைகாரன். அவன் நாசமா போகணும். பாரு, இனிமே நீ விமலை பார்க்க போக கூடாது. போவேன். போக கூடாது. போகல. தாயில்லாத பிள்ளையாச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இதே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல. இந்த கருப்பட்டி பைய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காஃபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இங்க வந்து தங்கியிருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. தனியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? என்ன வீட்டு விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விளாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி. நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து ஏன் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாச்சே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினா, எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டாங்க பல நாளா நாங்க அலைஞ்சுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. அம்மா. என்னப்பா? என் கூட யார் வந்திருக்கான்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு. எங்கம்மா உன்னை 2 நாளா காணோம்? எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாரு. ஏமா? நேத்து கல்யாண வீட்டுல லைட் அணைஞ்சதும் எங்க அப்பா ஓடி போயிட்டாரு. ஏன்பா ஓடிட்ட அப்படின்னு கேட்டா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. அதனால தான் நான் வீட்லயே இருந்துட்டேன். பாத்தீங்களா, நிச்சயமா அந்த அளவு விமல்கரை துப்பாக்கி கொடுத்திருக்கான். அந்த பெரிய மனுஷன் ருத்ரமூர்த்தி பயங்கரமான கடத்தல்காரன். தன் பேர் வெளியே வராம அவன் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். அண்ணி, இது சும்மா விடக்கூடாது. அந்த பாவியை நாம எல்லாரும் சேர்ந்து பழிக்கு பழி வாங்கணும். நீங்க எல்லாம் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். அம்மா, நீங்க சந்தேகப்படுற ஆளு சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, சமுதாயத்துல பெரும் புள்ளி இல்ல, கரும்புள்ளி. அந்த ஆளை பத்தி இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. கோபப்படாதீங்கம்மா, நாங்க அவரை கவனிக்கிறோம். சந்தேகப்படுற மாதிரி இருந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அது வரையிலும் பொறுமையா இருமா. நிதானமா செயல்பட்டா அவன் கேசிய மாத்திடுவான். என்ன பண்றது? எங்களை மாதிரி அப்பாவிகளுக்கு அநியாயம் ஏரோப்ளேன்ல வருது, நியாயம் கட்ட வண்டியில வருது. தெரிஞ்சா காட்டி கொடுத்துருவான்னு கண்ணை குருடாகின குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. நீ அவனை விட்டு வச்சான் நான் உயிரோடு இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க, அவனை கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது காட்டுல விட்டுறேன். உலகத்தை விட்டே அனுப்பிச்சது.
செஞ்சிடுறேங்க. இந்த ஆள் ஏன் விமல் வீட்டுல ஏறி குதிக்கிறான்?